இல்ல இப்ப நம்ம அறநிலைத்துறை வந்து வேலை செய்யறதா சொல்றாங்க. அவங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. நாங்க வந்து குடமுழுக்கு பண்றோம், கும்பாபிஷேகம் பண்றோம், நாங்க வந்து நல்ல திட்டங்கள் பண்றோம்னு. அங்க பார்த்தோம்னா அந்த ரோப் கார்ல வந்து பல சர்ச்சைகள் ஆகி, இடையில வந்து பாத்தீங்கன்னா அது சரியான பழுதாகி அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. சோ அந்த குற்றச்சாட்டுகளும் இருக்கு. சரியான பராமரிப்பு இல்ல. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அந்த வசதி வாய்ப்புகள் சரியா இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏன்னா அந்த கோயில் நிர்வாக பணத்தை எடுத்து தேவையில்லாத வேலைகளுக்கு செலவு பண்றாங்க. வீண் விளம்பரங்கள், வீண் விரயங்கள், மத்த நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்றாங்கன்னு குற்றச்சாட்டே வந்து கோயிலோட பணத்தை எடுத்து கோயிலுக்கு செலவு செய்யாம மத்த விஷயங்களுக்கு செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படிங்கிறப்ப இதுல ஒரு சில சிக்கல்கள் எல்லாமும் வந்துச்சு. ஏன்னா இந்த அறநிலையத்துறையில வரும்பொழுது இது வந்து ஒரு கிளாஸாவும் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது சேகர் பாபு அவர்களுக்கும் இவர் ஐபி அவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வரும் பொழுது அவர் சேகர் பாபுமே இந்த தொகுதியில வந்து செந்தில் அவர்கள் தோக்கணும் அப்படின்னு விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருக்கு. திமுகக்குள்ள உள்ளடி வேலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சக்கரபாணி அவர்கள் தோக்கணும். அப்ப அந்த அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கும்னு சக்கரபாணி அவர்களுக்கு எதிராக ஒரு வியூகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்ப்பு யுகம்.